அவன் பஸ் வர வரைக்கும் ஒருத்தனால சும்மா இருக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அம்பானி மாதிரியே பரபரப்பா இருப்பாங்க. இங்க அவரே கூட ரிலாக்ஸ்டா இருக்காரு. வாக்கிங்லாம் போறாப்லையா நம்மாடு. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி விட்டு நம்மளால பிஸியாக இருக்கிற மாதிரி பஸ்லாம் நிற்க மாட்டாங்க. அவன் பஸ் வர வரைக்கும் சும்மா இருக்கிற பஸ்ஸில் பின்னாடி சீட்டில் பின்னாடி படிக்கிற வழியாரி முன்னாடி இறங்குவான், இல்லை முன்னாடி படிக்கிற பின்னாடி இறங்குவான். எங்கேயாவது ஒரு பேப்பர் ஒட்டியிருப்பாங்க செவுத்துல, அதை சுரண்டிக்கிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நீங்க கவனிச்சு பாருங்க. ஏன்னா மன தடுமாற்றம். எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கான விஷயம் நமக்கு தெரியலங்கிறப்ப சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு என்னுடைய பயணத்தினுடைய துவக்கம் இது, என்னுடைய பயணத்தினுடைய முடிவு அது என்று தெரிந்தவுடன் அவன் பார்க்கிற மற்ற எந்த விஷயங்களும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. அர்ஜுனன் மாதிரி கிளையில் அமர்ந்திருக்கிற அந்த பறவையினுடைய கண்கள் மட்டும்தான் தெரியுமே ஒழிய நடுவில் பார்க்கிற எந்த விஷயங்களும் நமக்கு தெரியாது. நம்ம தோத்ததுக்கான காரணம்